சாதம் செஞ்சு முன்னோர்களுக்காக செஞ்சு 7 இலையில இருக்கிற இலைய வச்சு காலத்துக்கு சாப்பாடு அது வச்சா கைலாயத்துக்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு சமம். இது சாதாரண விஷயமா சொல்லுங்க. கைலாயம் எங்கேயுமா இருக்குது. அப்ப இருக்கிற இலைக்கும் முன்னோர்களுக்கும் ஒரு தொடர் இருக்குது. அது என்ன லாஜிக்? ரதசப்தமி வரும்போது இயற்கையில கேது, தயிர் சாதம் சனி பகவான், அப்ப கர்மகாரகன் கேது பகவான் கர்மகாரகன், சூரியனுடைய ரதசக்தி அன்னைக்கு நம்ம வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா அதாவது அதுதான் சொல்ல வரேன். சப்தமி ரத சப்தமி 7 ஜென்ம பாவம். எப்படி 7 ஜென்ம பாவம்? நல்லா பாருங்க. அந்த காலத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குதிரைகளை எப்படி தேர் ஓட்டுவாங்க இல்லைங்களா? சூரியனுடைய தேர். அதுல எத்தனை குதிரை இருக்குங்க? 7 குதிரை இருக்குது. கரெக்டுங்களா? சூரியனுடைய தானியம் எது? அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப சத்துள்ளாத பொருள், சத்துள்ள பொருளை தான் சூரியன் எடுத்துக்கிட்டார். சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சுகரும் கண்ட்ரோல் ஆகுது. சுகருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நூல் கோர்ஸ் பாத்துருக்கீங்களா? நூல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பம்பர் மாதிரி இருக்கும். ஒயிட்டும் மெரூனும் கலந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த நூல் கோர்ஸ் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் சுத்தமா வருது. நீங்க இதுல பரிகாரம் எடுத்துக்கிறாங்களா? அத பொரியல் பண்ணி நீங்க எப்படி சாப்பிடறதா சாப்பிடுங்க. உடம்புக்குள்ள இருந்து எல்லாமே நார்மல் ஆயிடும். நீங்க சர்க்கரையே இப்போ அடித்தீங்களாம். தேன்பாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நூல் கோசமா தேன்பாலை சாப்பிட்டா அடுத்த சந்ததிக்கு சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. தேன்பாலை எப்படி இருக்குமா? அந்த நல்ல ருசியா இருக்கும். ஆனா தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். கருப்படிக்கும் இல்லையா? அதானே? சரி, தேன்பாலா தான் நல்லா தெரிஞ்சு. தேன்பாலா அதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். என்ன தெரியுங்களா? எல்லா பழம் அழுகிரு, தேன்பாலா அழுகாது. அப்போ சுகர் வந்தா காடு அழுகி போகாது, தேன்பாலா அழுகி போகாது. சாப்பிடுங்க. அப்பதான் 2 வாரம் 3 வாரம் கட் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அழுகி போகுதுன்னு தானே கட் பண்றாங்க. அப்ப அழுகி போகாத பொருளை சாப்பிடுங்க. உங்களுக்கு மருந்து பரிகாரம் ஐயா அம்மா அம்மா உங்களுக்கு உங்க வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அம்மா அம்மா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். சார் ஒரு டைம் போயிட்டே இருக்கிறதுனால உங்க வயிற்றுக்குள்ள மருந்து இருந்தா சுத்தம் ஆகிறதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா? நீங்களும் சாப்பிட்டு உங்க வயிற்றுல இருக்கிற மருந்தை கிளியர் பண்ணிக்கலாம். வர்றவங்களுக்கு நீங்க மருந்தை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மருந்தை எழுதி வச்சுங்க. இது புண்ணியம். இது சொல்ற புண்ணியம். ஏன்னா வயிற்றுல எனக்கு முடி முளைச்சிருக்குதுங்க, எனக்கு இங்க முறைக்குது, விடிய என்னால தூங்க முடியல, அலறது, எத்தனையோ பிரச்சனைகள். பாவம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம், வயிற்றுக்குள்ள யாராவது வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டு செய்வன மாதிரி ஏதாவது மருந்து வச்சிருந்தா, அந்த மருந்து முடி முளைச்சிருந்தா, அந்த மருந்து நம்ம உடம்புக்கு வெளியில வரலைன்னா
விளாம்பழமும் பனங்கருப்பட்டியும் ஒரே நாள் உட்கார்ந்து ஒரு திரை சாப்பிடணும். எப்படி? விளாம்பழம் பனங்கருப்பட்டி சேர்த்து உட்கார்ந்து கிழக்கு முகமா சூரிய நமஸ்காரம் பண்ணி, என் உடம்புக்குள்ள எந்த தீய சக்தி இருந்தாலும் இந்த பழத்தால நிவர்த்தி ஆயிரும் சொல்லி அந்த விளாம்பழத்தை ஃபுல்லா சாப்பிடுங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால பனங்கருப்பட்டி அதுல உள்ள அட்டாச் பண்ணிக்கங்க. பனங்கருப்பட்டியை சாப்பிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு யூரின் வந்து ஒரு 1 மணி நேரம் போகாம இருங்க. ஏன்? அது இருக்கணும் வயிற்றுக்குள்ள இருந்துதான் அது கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் மோஷன்ல போயிடும். இது வந்து ஒரு பழம் மோசம் அச்சு வெள்ளம் பனங்கருப்பட்டி நீங்க தண்ணி ஓவரா குடிச்சீங்கன்னா யூரின் போயிடும். அது மாதிரி விளாம்பழம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. விளாம்பழம் சீசன் இல்ல, அதான் அந்த மாதிரி கிடைக்காத ஒரு மரியாதை உண்டு. சார் இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, கருப்பட்டி என்ன நட்சத்திரம்? வெரி குட், அனுசம் பனைய. விருச்சிகம் என்பது மோசமா மோசமிடமா? அது விளாம்பழம்ங்கிறத சாப்பிட்டு அனுசம்ங்கிற கருப்பட்டி சாப்பிட்டா எல்லாம் உடம்புல இருந்து மேசம் தலையில சாப்பிட்டது வாய் வழியா மோசம் வழியா வந்துடும். அது மேசத்துக்கு விருச்சிகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சாப்பிடுங்க. சரி, முகத்துல இவங்க ஒரு சில பேருக்கு முகத்துல இருள் அண்டி இருந்தா இந்த இருள் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து கொடூரமா தெரியும். தெரியுங்களா? நம்ம முகம் வந்து கொடூரமா தெரியும். நம்ம அழகா இருக்கிறோங்கிறதே இல்லாம ஒரு இருள் மாதிரி இருக்கும். பாத்துருக்கீங்களா? அவங்க முகத்துல எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு முகத்தை அணியர் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கு, ஒரு இருள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு முக கலையிலையும் சொல்றாங்கல்ல, அதானமா? கரெக்டுங்களா? அந்த முகம் அந்த கலையா இருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தாமரை நைட்டு ஓட வைக்கிறீங்களா, அதுல வந்து ஒரு 7 நாளைக்கு 11 நாளைக்கு முகம் கிடக்கும். ஆமா, ஆனா தாமரைய ஒவ்வொரு இதெல்லாம் பொறுமையா பார்த்து அதை விரிங்க. எப்படி? அதை விரிச்சு மகாலட்சுமிக்கு வைங்க. அந்த தண்ணியில நினைச்ச அந்த தண்ணி எடுத்து முகத்து கழுவுங்க. முகம் தாமரையாட்ட மலர்ந்துன்னு சொல்றாங்கல்ல, அப்படி செய்யுங்க. அந்த இருள் போயிடும் முதல்ல. புரியுதுங்களா? அதுல 8 பொருள் போட்டு தலையை சுத்தி முச்சந்தி மண்ணு, வெள்ள இருக்கலாம் பூவு, வாசல் போட்ட சீமாறு, வீடு போட்ட சீமாறு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். எள்ளு ஓமம் நவதானியம், எள்ளு ஓமம் நவதானியம், வரமிளகா, வெண்கடுகு. அம்மா எழுதிட்டீங்களா? கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதனாலதான் சீக்கிரம் முடிச்சேன். மறுபடியும் வரும்போது கட்டாயிடும். அம்மா எள்ளு ஓமம் நவதானியம், வரமிளகா, முச்சட்டி மண்ணு, கல்லுப்பு ஒண்ணு சேர்த்துக்கணும், வாசல் போட்ட சீமாறு, வீடு போட்ட சீமாறு. அப்புறம் வேற என்ன விட்டு போச்சு? வெள்ளம் போகும். அதான் எல்லாமே சேர்த்துங்க. எல்லாம் ஒரு படியில, அரிசி அளக்கிற படியில போட்டு கிழக்கு முகமா உட்கார்ந்து அஷ்டத்துக்கும் 8 தடவை தலையை சுத்தி வீட்டுக்குள்ளேயே நியூஸ் பேப்பரை வச்சு புழுவை எரிச்சு அதோட அந்த தோசை போயிடும். படப்பட படம் போயிடும். வெளியே வச்சு கூட பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது அந்த பண்றதுன்னு வச்சுக்குவாங்க. அக்ஷய பாத்திரம் மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கும். மருத்துவ சோதனம் கிடைக்கும், தாந்திரிகம் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா நமக்கு நேரமும் சத்த மாட்டேங்குது. 5 மணி ஆயிடுச்சு. மணி போன தெரிஞ்சுச்சா? மத்தியானம் தூக்கம் வந்துச்சா? நேரம் போனதே தெரியல சார். எவ்ரிடே
நீங்க தூங்க கூடாது. உடம்பு மிக பெருசா இருக்கு. ஒன்றரை மணி ஒரு மணிக்கு காலைல 5:30 அதான் மத்தியானம் அழுப்புக்காக நீங்க 9 மணிக்கு காலைல 6 மணிக்கு சரி, அனைவருக்கும் நமஸ்காரம். ஐயா வந்து ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறாரு. அடுத்தது சர்டிபிகேட் வந்து ஐயா கையில வாங்கிக்கலாம். அடுத்த விஷயம் உங்களோட ஜாதகங்கள் கொடுத்துருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணி அவரோட பேர் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கங்க. அப்புறம் எல்லாமே நின்று அவர் வந்து ஒவ்வொரு பாடல்களும் ஒரு இது சொல்லுவாரு. அது எல்லாருமே சொல்லி நம்மளுடைய கருமாக இந்த ஓம் சக்தி மன்றத்திலேயே எல்லா கருமாவையும் நீக்கி விட்டு பஸ் ஏறலாம். கவலைப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் நமக்கு வந்து இது எவ்வளவு பொக்கிஷன் முடியும் போது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய டிப்ஸ் இருக்குது. ஆனா வந்து அதுக்கான நேரம் வந்து போதல. நம்ம கேட் சர்டிபிகேட் கொடுக்கணும். அடுத்த விஷயம் வந்து ஜாதகத்தை வச்சு இது பண்ணணும். அதனால கொஞ்சம் எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு விஷயம் சொல்றோம். ஐயா வந்து காலையில 10 மணில இருந்து ஒரு 8 மணி நேரம் பொறுமையா நமக்கு எல்லா விஷயங்கள் லைவாவும் நிறைய விஷயங்கள் சூட்சும ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இதுதான் வச்சுக்கங்க இலவசமா அப்படின்ட்டாரு. நம்ம போய் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். நாளைக்கு உட்கார்ந்து என்னென்ன நோட்ஸ் கொடுத்தாரு, என்ன பண்ணினாரு, தனியா போய் ஒரு 1 hour உட்கார்ந்து யோசிங்க. அந்த நோட்டை எடுத்து வச்சு உங்க மைண்ட்ல என்னென்ன வந்துச்சு, அவர் பிரச்சனை எப்படி பார்த்தாருன்னு சொல்லி எல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பல வேலைகள் இருக்கனால மறந்துடும். அதனால நாளைக்கே இதை செஞ்சிருங்க. இதை செஞ்சுட்டு நீங்க மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா அடுத்த வகுப்பு திருச்சி மதுரையில வந்து செல்வகுமார் ஏற்பாடு பண்றதுக்காக. அதனால இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுப்பேற்றுங்க. நான் வர தயார். நீங்க வர